தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாட்டில் ராமராஜ்யம் தொடங்கிவிட்டது, அதை யாராலும் தடுக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கிற்கு ஆதரவாக நடைபெற்ற தேர்தல் பேரணியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டில் ராமராஜ்யம் தொடங்கிவிட்டது, அதை யாராலும் தடுக்க முடியாது. 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்தல், ராமர் கோவிலை கட்டுதல், CAA உள்ளிட்ட பாஜக கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பாஜக ஆட்சி அமைப்பதற்காக அரசியல் செய்யவில்லை, மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையே நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவே அரசியல் செய்கிறது. CAA அமலுக்கு பிறகு இந்திய நாட்டவர் யாரும் குடியுரிமையை இழக்கப் போவது இல்லை என்று தெரிவித்தார். மேலும் பாஜக ஆட்சி அமைந்தாலும் அமையாவிட்டாலும் பெண்களின் கண்ணியம் மற்றும் கௌரவத்தின் மீதான தாக்குதலை ஏற்க முடியாது. ராமராஜ்யம் தொடங்கிவிட்டது, அது நிஜமாவதை யாராலும் தடுக்க முடியாது. ராமராஜ்யம் என்பது மக்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து விழிப்புணர்வை கொண்டிருப்பதை குறிக்கிறது. மக்கள் தங்கள் கடமைகளை உணரும் சூழ்நிலை நாட்டில் உருவாகி வருகிறது. அரசில் அமர்ந்திருப்பவர்கள் தங்கள் கடமையை பொறுப்புடன் செய்யும் போது அது மக்களிடையே மெல்ல மெல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். நரேந்திர மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா முன்னேறி வருகிறது என்பதை இந்தியா மட்டுமல்ல, உலகமே ஒப்புக்கொள்கிறது. உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் இமேஜ் மிகவும் மேம்பட்டுள்ளது என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.